பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த வேத பகுதியிலே சீக்கிரமாகவே என்று நாம் இங்க வாசிக்கும் போது உடனே நாளைக்கே ஏதோ நடக்கும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இங்கு சீக்கிரமாகவே என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் அடிப்படையில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், சீக்கிரமாவே செய்வார் என்றால் ஆண்டவர் செய்வதற்கான நேரத்தை சீக்கிரமாக்குகிறார். அதாவது ஒன்றை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த கொடுக்கிறதை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் துரிதமாய் செயல்படுகிறார். The process to begin that will be quick என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறது. அதி சீக்கிரமாக நீங்கும் என்றால் உடனே நம்மை விட்டு நீங்கி விட்டது என்பது அல்ல. அது சீக்கிரமாகவே நமக்கு கிடைப்பதற்கு தேவன் உதவி செய்வதை தான் அதி சீக்கிரம் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். சீக்கிரம் என்பது செயலின் முடிவு வார்த்தை அல்ல, அது செயலின் ஆரம்ப வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றால் தான் வருகைக்கான ஆயத்தத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார் என்பதை தான் அங்கே நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். சரி, எதை தேவன் சீக்கிரமாக செய்வார்? சங்கீதங்கள் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் செய்கிற ஒரு செயல்முறை. நமக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரவாதிகள் சதிகளை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். மீறி நமக்கு விரோதமாய் தலை தூக்குகிறவர்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். யாத்திராகமம் 17:11, நியாயாதிபதிகள் 8:28 இதுலெல்லாம் நீங்க வாசிக்கும் போது எதிராளிகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அதை தாழ்த்துகிறார். சங்கீதம் 81:14 இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் என் கைகளை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்த கரம் இப்பொழுது எதிரிக்காக அதை கர்த்தர் திருப்புகிறவராய் இருக்கிறார். இதை கொஞ்சம் இப்படி சொல்லுவேன், சீக்கிரத்திலே கர்த்தர் நமக்காக நியாயம் விசாரித்து நமக்கு நியாயம் செய்வாராக. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சீக்கிரமாக நியாயம் செய்வார் என்பதை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 16:20 சீக்கிரமாகவே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே சீக்கிரமாகவே என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை துவங்கி விட்டார் என்பது அர்த்தம். சீக்கிரமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.